Xiaomi இப்போ அஃபிஷியலாகவே Mi 10 ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை தான் ரொம்ப நாளாகவே டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது போன தீபாவளியிலேருந்து டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வருது அப்போ வருதுன்னு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். Xiaomi லாஸ்ட்டாக Mi சீரியஸில் அவங்க லான்ச் பண்ண ஃபோன் Mi 5 தான். அதுக்கப்புறம் எந்த ஃபோனும் பெருசாக அவங்க லான்ச் பண்ணல. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமாக டவுட் என்னென்னா, ரியல்மிலேருந்து 5G ஃபோனை இந்தியாவில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. அதுக்கு போக்கோ ரிப்ளை பண்ணியிருந்தேன் என்னென்னா, இப்போதைக்கு இந்தியாவில் 5G இல்லை, ஸோ அதனால் 5G இப்போ உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போக்கோ 12ஆம் தேதி வேறு புதுசாக ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது போக்கோ F2 ப்ரோவை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 5G தான் மேக்ஸிமம் லான்ச் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. Snapdragon 865 5G எனேபிள்டு ப்ராசஸராக தான் Qualcomm கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிசேபிள் பண்ணி கொடுக்காங்களா இல்லை எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. போக்கோ வந்து ஷாமியோட சப் பிராண்ட், இப்போ தான் இண்டிபெண்டன்ட் பிராண்டு அப்படிங்கிறாங்க. என்ன தான் இண்டிபெண்டன்ட் பிராண்டாக இருந்தாலும் ஷாமியோட கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ அவங்க அப்படி ட்வீட் பண்ணுறாங்க. இப்போ ஷாமி பார்த்தீங்கன்னா அவங்க 5G ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் எங்கேருந்து இந்தியாவில் 5G இருக்குது, இவங்க 5G ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இவங்க லான்ச் பண்ணால் மட்டும் 5G ஃபோன் தேவை, மற்றவங்க லான்ச் பண்ணால் 5G ஃபோன் தேவையில்லைங்காங்க. ஸோ இதை ரீகேப் பண்ணுறதுக்கு 2014 ஆல்ரெடி ஷாமி தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 4G ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அப்போது இந்தியாவில் 4Gயே இல்லை. ஸோ அப்போ லான்ச் பண்ணும்போது மட்டும் தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு ஷாமி தான் பதில் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டாக 180 Hz வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு DCI-P3 கலர் கேமட் கவரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே HDR10+ சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இவங்க ஸ்டாப் பண்ணல. லான்ச் ஈவெண்ட்டில் இன்னும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் டிசைனர்ஸ்க்கும் கலர் அக்யூரசி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது ப்ராடக்ட் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கர்வ்டு டிஸ்பிளேவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ரன் ஆகிற ப்ராசஸர் லேட்டஸ்ட் Qualcomm Snapdragon 865 ப்ராசஸரில் தான் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 8GB 128GB 8GB 256GB அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜோட வேரியண்ட் UFS 3.0 தான் கொடுத்துருக்காங்க, 3.1 இல்லை. 12GB RAM ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் 12GB RAM இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரல, வெறும் 8GB RAM மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. 4780 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 watts ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோனில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா 10 watts வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோனில் இருக்க பெரிய ட்ராபேக், இந்த ஃபோனில் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட கேமரா, இதுதான் இந்த ஃபோன்லேயே பெரிய மார்க்கெட்டிங் கிமிக்காக இருக்குது. அதாவது 108 மெகாபிக்சல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 108 மெகாபிக்சல் தான் ஆல்ரெடி சாம்சங் S20 அல்ட்ராலையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஏன் கிமிக்குன்னு சொல்கிறேன்னா, சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Mi 10 Pro அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் கேமரா தாறுமாறாக இருக்கும். ஐ மீன் 4 கேமரா கொடுத்துருந்தாலும் 4 விதமாக இருக்கும். பட் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, வெறும் 108 மெகாபிக்சலும் அப்புறம் 13 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. Mi 10 Proவில் 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, இதே மெயின் கேமரா தான், எந்தவித டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த ஃபோனில் 8 மெகாபிக்சல் அப்புறம் 12 மெகாபிக்சல் அப்படிங்கிற 2 டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 12 மெகாபிக்சலில் 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் உண்டு. 8 மெகாபிக்சலில் வந்து 3.7x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம், 5x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம், அப்புறம் 50x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும்னு சொல்லியிருந்தாங்க. 4th கேமரா வந்து 20 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சர் வெறும் 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இது கூட ஓகே தான். 3rd and 4th சென்சர் வெறும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் Mi 10 Pro தாராளம் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல கேமராஸ் வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருந்திருக்கும். வெறும் இந்த 2 கேமரா வச்சுட்டு ஏன் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் கிமிக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எதுக்கெடுத்தாலும் DxOMark கூட கம்பேர் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கிமிக் தான். இதெல்லாம் கூட பொறுத்து விட்டுடலாம். எத்தனை பேர் இந்த ஃபோனோட லான்ச் ஈவெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தவரை இந்த ஃபோனில் சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் எந்த ஃபோன்லேயும் இவ்வளோ பெரிய சென்சார் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சென்சாரை விட Huawei P40 Pro சீரீஸில் இருக்க சென்சார் இதை விட சைஸ் அதிகம். அந்த கேமரா வெறும் 40 மெகாபிக்சல் தான். ஸோ இந்த சென்சார் சைஸ் சொல்லும்போது எப்படி இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். இது Xiaomi கிட்ட ட்விட்டரில் கேட்டிருந்தேன், பட் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இது ஓகே, அவ்வளோதான். இதை பற்றி பெருசாக ஒன்றும் பேச வேண்டாம். 108 மெகாபிக்சலுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. 8K வீடியோ ரெக்கார்டிங் 30 frames per second வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 frames per second வரைக்கும் எடுக்கலாம். 960 frames per second சூப்பர் ஸ்லோ மோஷன் எல்லாம் இருக்குது.
நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் MIUI 11ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும், MIUIல ஏகப்பட்ட ஆட்ஸ் இருக்குமே அப்படின்னு. பட் இந்த ஃபோனில் ஆட்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட் ஃப்ரீ MIUI தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 8GB 120GB வேரியண்ட் 49,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 50,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட் 54,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 55,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல பிக் தான், இல்லைன்னு சொல்ல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் Mi 10 Pro இந்தியா லான்ச் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க அதையும் லான்ச் பண்ணலை. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனோட ப்ரீ ஆர்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் கூடவே இவங்க Mi Box, Mi True Wireless இயர்ஃபோன்லாம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Mi True Wireless இயர்ஃபோன்லாம் பெரிய டீலாக இருக்க போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 3,999 ரூபாய்க்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து May 17 வரைக்கும் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரு நல்ல இயர்ஃபோன் தான். சப்போஸ் May 17க்கு அப்புறம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் இப்போயே வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.